கொடுத்துருங்க. ஓகே மேடம். பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே இன்ஃபார்ம் ஓகே பண்ணுங்க. மேடம். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ம். காவியா, 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 பாத்தீங்களா சம்பந்தி, என் பொண்ணு எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. விடுங்க சம்பந்தியம்மா, இதுவும் ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயாவது என் பிள்ளைக்கு ருத்ராவை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. பாத்தியாடா, பாத்தியா காவியா எப்படி படுத்திருக்கான்னு பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. உன் மேல இருக்கிற ஆசையால தான் அவ காவியவ கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்கா. இதோட அவ பழக்கத்தை விட்டு சொல்லிட்ட. மாப்ள, அவ திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டா. நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க வேணாம் மாப்ள. எல்லாருமே இந்த ஊரை விட்டு போயிடலாம். அவ கண்ணிலே படாம நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணா நானும் ருத்ராவும் உண்மையாவே உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா? அப்போ நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணவே இல்லையா? இல்ல, நீங்க தான் எங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.